ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. பழக்க வாசனையின் பரமசக்தி. ஒரு ஊரில் சாயங்கால சந்தையொன்று வழக்கம் போல் நடைபெற்றது. சில மீனவப் பெண்கள் தாம் கொண்டு வந்த மீனை அங்கு விற்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி போய்க் கொண்டிருந்தனர். முன்னிருட்டு வந்துவிட்டது. மழையோ பாட்டம் பாட்டமாக பெய்யத் தொடங்கியது. பாவம், அவர்கள் என்ன செய்வார்கள்? பக்கத்தில் பூக்கடைக்காரனுடைய குடிசை இருப்பதை பார்த்து அங்கு ஓடினர். அந்த பூக்கடைக்காரன் மிகவும் நல்லவன். அவன் அங்கு வந்த அப்பெண்களின் பரிதாபகரமான நிலையினை கண்டு தனது வீட்டின் ஓர் அறையை காட்டி, வேண்டுமானால் அன்று அங்கு தங்கிச் செல்லலாம் என்று கூறினான். அவர்கள் மிகவும் மகிழ்வுடன் ஏற்று அவரைக்குள் சென்றனர். அந்த அறை கமகமவென்று நறுமணம் வீசியதைக் கண்டு 4 பக்கமும் பார்த்தார்கள். ஒரு மூலையில் சில பூக்கூடைகள் வைக்கப்பட்டிருந்தன. பூக்காரனின் வீட்டிற்குள் பூக்கூடைகள் இருப்பது ஆச்சரியமா என்ன? ஆனால் மீன் வாசனையோடு பழகியவர்களுக்கு நறுமணம் வீசும் வாசனை எப்படி பிடிக்கும்? அந்த வாசனை அவர்களது தூக்கத்தை கெடுத்தது. விழி மூடி தூங்க முடியாமல் தவித்தார்கள். அவர்களுள் ஒரு புத்திசாலி பெண் மற்றவர்களை பார்த்து ஒரு யுக்தி சொன்னாள். நமக்கு தூக்கமோ வருவதாயில்லை. இந்த பூக்கூடைகளை எடுத்து வேறிடத்து வைக்கவோ முடியாது. நம்மிடத்தில் உள்ள மீன்கூடைகளின் மீது கொஞ்சம் நீர் தெளித்து நமது பக்கத்தில் வைத்துக் கொண்டால் பூவாடையை விட மீன் வாசம் தூக்கலாக இருக்கும். அப்பூக்கூடைகளால் உண்டாகும் கஷ்டம் நீங்கும் என்றாள். யாவரும் அந்த யோசனையை ஏற்று அப்படி செய்தனர். பிறகு சற்று நேரத்தில் எல்லா பெண்களும் சுகமாக தூங்கிவிட்டனர். பழக்க வாசனையின் பரமசக்தி இப்படிப்பட்டதுதான். உலக ஆசாபாச எண்ணத்தோடும் வாழ்வோடும் கூடி அதற்கு பழக்கமானவர்கள் ஆத்மீக விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ நேர்ந்தால் அமைதி குறைவு, சுகக்குறைவு முதலியவற்றோடு கூடியவர்களாய்த்தான் இருப்பார்கள். ஆதாரம்: 1942 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.